ஹலோ எவ்ரிவன், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இந்த வீடியோவில் நம்ம எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும், நான் வாங்கணுமா அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பேரண்ட்ஸுக்கும் நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. இதை நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இருந்தாலும் கடைசி நேரத்தில் சந்தேகமாக இருக்குதுங்க சார், ஒருவேளை வாங்காமல் விட்டுட்டா இதனால் பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் கேட்டதுக்கான ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோவில் இருக்குது. இப்போ வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி SAP வியூஸ் யூடியூப் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லைன்னா இத்தனை நாளாக நான் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்குறேன் சார் அப்படின்றவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும், அதாவது நீட் UG 2024 என்டையர் ப்ராசஸ் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் எல்லா கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டு, எல்லா ரவுண்டு கவுன்சிலிங்கும் முடிச்சுட்டு, ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங் எல்லாம் முடிச்சுட்டு காலேஜில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிற எல்லா அப்டேட்டும் நம்ம சேனலில் கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வீடியோவே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸுக்கும் நீங்கள் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும், SAP வியூஸ் யூடியூப் சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது மட்டும் பத்தாது, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிள், இங்கே யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க, இப்போது 2024 எழுதியிருக்காங்க, கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறவங்களுக்கும், 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிற நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வாங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான இம்பார்ட்டண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட். டாக்டர் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இது இருக்குது, நீங்களும் போய் பார்த்துக்கலாம். இதுதான் அந்த அஃபீஷியல் வெப்சைட் www.tnmgrmu.ac.in. இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் டு அப்ளை ஆன்லைன் இஷ்யூ ஆஃப் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். சரி, இப்போது இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். கேண்டிடேட் who have passed qualifying examination from the following boards need not apply. அப்போது இந்த போர்டில் படித்தவங்கெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ அது எந்த போர்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் +2 கண்டக்டட் பை ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு. அதாவது ஸ்டேட் போர்டில் நான் சமச்சீரில் +2 படிச்சிருக்கிறேன் அப்படின்றவங்க எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. அப்புறம் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் CBSE ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு, CBSE ஸ்கூல்ஸ் இன் அதர் ஸ்டேட் ஆஃப் இந்தியா அண்ட் CBSE ஸ்கூல்ஸ் அவுட் சைடு இந்தியா. அப்போ CBSE போர்டில் நீங்கள் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலோ, தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் படிச்சிருந்தாலோ, இல்லை இந்தியாவில் படிச்சிருந்தாலோ, அவுட் சைடு இந்தியாவில் படிச்சிருந்தாலோ நீங்களும் என்ன பண்ண தேவையில்லை, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டு அப்ளை பண்ண தேவையில்லை. அடுத்தது கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன் CISCE போர்டில் படிச்சிருந்தாலோ, அல்லது ISC ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாடு, அப்போது ISC போர்டில் தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலோ, இல்லைன்னா ISC ஸ்கூல்ஸ் இன் அதர் ஸ்டேட் தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் படிச்சிருந்தாலோ, இல்லை இவங்க எல்லாருமே என்ன பண்ண தேவையில்லை, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண தேவையில்லை. அப்போ இந்த போர்டை தவிர மற்ற போர்டில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போது இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டையும் எடுத்து வச்சுக்கோங்க. இவங்களை தவிர மற்றவங்கெல்லாம் அப்ளை பண்ணால் போதும். +2 தமிழ்நாடு ஸ்டேட் போர்டில் சமச்சீர் கல்வியில் இங்கிலீஷ் மீடியத்துலேயோ தமிழ் மீடியத்துலேயோ படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண தேவையில்லை. CBSE தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலோ, தமிழ்நாட்டை தவிர பிற மாநிலங்களில் படிச்சிருந்தாலோ, இல்லை இந்தியாவை விட்டு வேறு இடங்களில் CBSE படிச்சிருந்தாலோ அவங்களும் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண தேவையில்லை. CISCE அதாவது கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிஃபிகேட் எக்ஸாமினேஷன்
இந்த போர்டில் படிச்சிருந்தாலோ இல்லைன்னா ஐஎஸ்சி ஸ்கூல்ஸ் இன் தமிழ்நாட்டிலையோ அல்லது பிற மாநிலங்கள்லையோ படிச்சிருந்தாலும் என்ன பண்ண தேவையில்லை, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ண தேவையில்லை. அதே போல் இந்த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டை நேரடியாக போய் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணால் வாங்க முடியாது. ஓகேங்களா? கவுண்டரில் போய் அப்ளிகேஷனை வாங்கி ஃபில்லப் பண்ணி கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி ஆன்லைன் மோடில் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், டெஸ்க்டாப்பை யூஸ் பண்ணணும், இல்லைன்னா லேப்டாப்பை யூஸ் பண்ணணும், மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்போ அப்ளை பண்ணுறது கம்ப்யூட்டரில் இல்லைன்னா லேப்டாப்பில் தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் இல்லைன்னா நேரடியாக எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் போய் கவுண்டரில் பணம் கட்டி வாங்கலாம் அப்படின்னா அதுவும் முடியாது. அடுத்தது, ப்ளீஸ் யூஸ் ஒன்லி த ரெஜிஸ்டர்ட் மெயில் ஐடி ஃபார் கம்யூனிகேஷன் ரிலேட்டட் பை த எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். அப்போது எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் ஒரு டைம் உங்களுடைய உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டிங்கன்னா அதுதான் ரெஜிஸ்டர் மெயில் ஐடி. அதுதான் உங்களுக்கான அந்த ஆன்லைன் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வர்ற வரைக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும். வேறு மெயில் ஐடியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்புறம் அவங்க கேட்டிருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டுமே 70 கேபியிலேருந்து 150 கேபிக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்தது இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சு, யாரெல்லாம் அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு. இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு எத்தனை ரூபா பணம் கட்டணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் அட்மிஷன் ஃபார் யூஜி மெடிக்கல். இப்போ எம்பிபிஎஸ்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ஆர்ஐ கேண்டிடேட் 31,000 கட்டணும். அதுவே என்ஆர்ஐ கேண்டிடேட் பிஜி மெடிக்கலில் ஜாயின் பண்ணணும் ஆர் பிஜி டென்டலில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 31,000. அடுத்தது யூஜி கோர்சஸ் ஆயுஷ், ஃபார்மசி, நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதெல்லாம் என்ஆர்ஐ கேண்டிடேட்டுக்கு தேவைப்படுது அப்படின்னா 26,000 கட்டணும். ஓகேங்களா? அடுத்தது பிஜி கோர்சஸ் ஆயுஷ், ஃபார்மசி, நர்சிங், ஃபிசியோதெரப்பி, ஆக்குபேஷனல் தெரப்பி இதுக்கெல்லாம் 26,000 ஃபார் என்ஆர்ஐ கேண்டிடேட். ஃபாரின் நேஷனலாக இருந்ததுன்னா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டலுக்கு 49,000, பிஜி மெடிக்கல் அண்ட் டென்டலுக்கு 49,000. நெக்ஸ்ட்டு யூஜி கோர்ஸ் ஃபார் ஆயுஷ், ஃபார்மசி இதுக்கெல்லாம் 40,000, பிஜி கோர்சஸ் ஆயுஷ் இதுக்கெல்லாம் 40,000. ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்தியன் கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஸ்டடிட் அப்ராட். இந்திய மாணவர்கள் அயல்நாட்டில் படிச்சிருக்கிறாங்க அப்படின்னா யூஜி மெடிக்கல் அண்ட் டென்டலுக்கு 26,000 கட்டணும், பிஜி மெடிக்கல் அண்ட் டென்டலுக்கு 26,000 கட்டணும், ஆயுஷ், ஃபார்மசி இந்த மாதிரியான படிப்புகளுக்கு எத்தனை ரூபா பணம் கட்டணும், 26,000 கட்டணும். அதே போல் பிஜி கோர்சஸ் ஆயுஷில் ஏஹெச்எஸ் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு 26,000 கட்டணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை, இது போக எக்ஸ்ட்ராவாக 49,000 ஃபீஸ் கட்டுறவங்க, அதாவது எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு 49,000 கட்டுறீங்க அப்படின்னா அதுக்கான ஜிஎஸ்டி 18%, 8,820 ருபீஸ் இதோட ஆட் பண்ணி 57,820 ரூபா கட்டணும். 40,000 கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா ஜிஎஸ்டி 7,200 ரூபாயோட சேர்த்து 47,200 கட்டணும். 31,000 கேட்டகரியில் நீங்கள் வரீங்கன்னா 5,580 ரூபா ஜிஎஸ்டியோட சேர்த்து 36,580 ரூபா கட்டணும். 26,000 பணம் கட்டுறீங்க, அதுக்கான ஜிஎஸ்டி 4,680, டோட்டலாக 30,680 ருபீஸ் கட்டணும். ஒன்ஸ் நீங்கள் ஃபீஸ் கட்டிட்டீங்க ரெமிட்டட் அப்படின்னா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட். அப்போ எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் நான் வாங்கணுமா வேண்டாமா அப்படின்றதுக்கான விளக்கம் முழுமையாக இந்த வீடியோவில் நம்ம கொடுத்தாச்சு. அதனால் கன்ஃபியூஷன் எதுவும் வேண்டாம். ஓகேங்களா? ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் கட்டண சேவையில். அடுத்தது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம சேனலினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்குறோம். அதையும் பார்த்துட்டு மறக்காமல் நம்ம ஏற்கனவே சொன்னேன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீட் யூஜி 2024க்கு
எக்ஸாம் முடிச்சுட்டு மே 5ஆம் தேதி நடந்த எக்ஸாமை முடிச்சுட்டு கவுன்சிலிங் வெயிட் பண்ணிகிட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு நம்ம கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்குறோம் டில் த அட்மிஷன் வரைக்கும். அது வந்து உங்களுக்கு ரவுண்ட் 1 இல்லை ரவுண்டு 2 எந்த ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குதோ அந்த ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கான அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போய் முதல் நாளில் சேர்கிற வரைக்குமான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம். இது வந்து ஒரு பெய்டு சர்வீஸ். இதை பற்றின டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம். அதே போல் எனக்கு வந்து அப்பப்போ டவுட் வரும் சார், 1 or 2 டவுட்ஸ் மட்டும்தான் இருக்குது, அந்த டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணுங்கள் அப்படின்னாலும் அந்த மாதிரியான 1 or 2 டவுட்ஸையும் நம்ம வந்து ஒரு பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணுறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது இப்போ நீட் யூஜி 2025க்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன் சார், 11th இப்போ தான் நான் 12th போகிறேன் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும், இல்லை சார் நான் இப்போ வந்து 2025 ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன், செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு ஆன்லைன் கோச்சிங்கில் படிச்சுட்ருக்கிறேன், இல்லைன்னா ஒரு கோச்சிங் சென்டரில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக டைம் இருக்குது, எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது, கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸையும் கொஸ்டின் பேப்பர்ஸையும் த்ரூ பெய்டு சர்வீஸில் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். வாங்கிட்டு இன்னமும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் பாய், see you, have a nice day and thanks for watching. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய், see you.